திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 543 இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். என்ன மாறுற மாதிரி விளக்கம் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். பேசி முடிச்சிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். மாறுற மாதிரி நீங்க சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர் இல்ல 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கறத அன்னைக்கு அவையில பதிவு பண்ணியிருந்தோம். எப்படி பிஜேபியில பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது 25 வருஷம் 7.18 அப்படியே மெயின்டைன் பண்ணி 25 வருஷம் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாரோ, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு பேப்பரை எரிச்சிருக்காங்க. 50% கொடுத்தாலும் வேணான்னு சொல்லலாம். ஏன்னா இங்க 50% கொடுக்கும்போது வட மாநிலங்கள் 50% இன்க்ரீஸ் ஆகும். 50% இன்க்ரீஸ் ஆகும்போது 5-6 மாநிலங்கள் சேர்ந்தாலே அரசியலுடைய நிலைப்பாடு வரக்கூடிய தேர்தல் காலங்களில் ஒரு கட்சிக்கான மாறுங்கிறது திமுகவும் இதுதான் வலியுறுத்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடும் இப்ப எடுக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் அன்னைக்கு தெளிவா நம்மளுடைய முதலமைச்சருடைய தீர்மானம் ரொம்ப சிம்பிளான தீர்மானம். 543 நம்ம நிப்பாட்டணும். திமுகவுடைய எம்பிக்கள் திமுகவுடைய எம்பிக்களா நம்ம பார்க்க கூடாது. காங்கிரஸோட எம்பிக்கள், கம்யூனிஸ்டோட எம்பிக்கள், விசிகோட எம்பிக்கள் எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாநில சுயாட்சியை யாரு வலியுறுத்தினாங்க அவங்கள தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது 50% உங்களுக்கு அதிகமான எம்பி கொடுக்கறங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எந்த விதமான கோரிக்கை வந்ததே கிடையாது. திமுகவும் அந்த கோரிக்கை வச்சது கிடையாது. அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டு அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவரா இருக்கணும். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப 543 நிப்பாட்டுங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சரும் சரி, அரசும் சரி, அன்னைக்கு ஏற்றிய தீர்மானமும் சரி. அதனால 7.18 தொடரணும். திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் சரி, எல்லா கட்சிகளும் ஒன்றிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்தி அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு பேசும்போது இதுதான் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு. இன்றைக்கு 50% இன்க்ரீஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள போய் தமிழ்நாட்டை அடமான வச்சுக்கூடாங்கிறத எங்களுடைய கோரிக்கை. மாணவிகள்